அப்பொழுது அந்த விதையை நான் உற்று நோக்கினேன். அதில் சத்திய வசனம் என்று எழுதியிருந்தது. அப்பொழுது ஒரு சத்தம் கேட்டது, நீ அதை விழுங்கு என்று. மீண்டும் மீண்டும் அந்த சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. நான் படுத்தவாறே அதை விழுங்கினேன். அப்பொழுது சிறிது நேரம் கழித்து என் உடலில் ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருப்பதை நான் உணர்ந்தேன். என் சரீரம், என்னுடைய அவயங்கள் ஒவ்வொன்றும் பரிசுத்த தேவ வல்லமையால் நிரம்பிக் கொண்டிருந்தது. என் இதய பகுதியில் ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருப்பதை நான் உணர்ந்தேன். என் இருதயம் வெறுமையாய் இராதபடி ஏதோ ஒன்றினால் நான் நிரப்பப்பட்டு கொண்டிருந்தேன். நான் எழுந்து நடக்க ஆரம்பித்தேன். ஒரு பலசாலியை போன்ற ஒரு தைரியம் எனக்குள் காணப்படுவதை உணர்ந்தேன். என் உடல் அமைப்பு ஒரு யுத்த வீரனுடைய உடல் அமைப்பை போல் இருந்தது. நான் அப்படியே எழுந்து சில அடி தூரம் போயிருப்பேன். அப்பொழுது அங்கு ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. அப்பொழுது ஒரு சத்தம் கேட்டது, அந்த ஜலத்தில் மூழ்கி மறுகரைக்கு போ என்று ஒரு அதிகாரமான ஒரு வார்த்தை வந்தது. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த ஆற்றில் குதித்தேன். நான் அந்த ஜலத்தின் ஆழத்திற்குள் சென்றேன். என் மீது ஜலம் புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. நான் முழுகியவாறே நீந்தி அந்த ஆற்றின் மறுமுனைக்கு மேலே எழும்பினேன். என் சரீரத்தில் இருந்து ஒரு வெண்மையான ஒரு அக்கினி எல்லா பக்கங்களிலும் இருந்து வெளிப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் எனக்கு அது இதமான ஒரு தழுவலை போல காணப்பட்டது. என் தலையின் மீது பறந்து வந்த புறாவானது அப்படியே இறங்கி என் தோளின் மீது அமர்ந்து கொண்டது. அப்பொழுது அந்த புறா என்னிடம், நான் தான் பரிசுத்த ஆவியானவர், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று கூறினார். அந்த சமயத்தில் நான் மீண்டும் நடக்க ஆரம்பித்தேன். அப்பொழுது ஒரு மலை அடிவாரம் வந்தது. அந்த அடிவாரத்தை நோக்கி நான் நகர்ந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு கதவின் அருகே வந்தேன். அந்த கதவின் மீது மரண வழி என்று எழுதியிருந்தது. நான் அந்த கதவை தள்ளின பொழுது அது தானாக திறந்தது. அப்பொழுது அந்த புறா என்னிடம் கூறியது, நீ இந்த வழியை தெரிந்து கொள்ளாதே, பின்னாக வா என்றது. நான் சரி என்று கூறி பின்னாக வந்தேன். அதன் அருகில் வலது புறத்தில் ஒரு சிறிய வாசல் இருந்தது. அப்பொழுது எனக்கு இந்த வசனங்கள் நினைவுக்கு வந்தன. எரேமியா 21:8 பின்னையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்களுக்கு முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வசனம் ஞாபகத்திற்கு வந்தது. அடுத்து மத்தேயு 7:13-14 வாசிக்கும் பொழுது, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்ற அந்த வார்த்தை ஞாபகத்திற்கு வந்தது. பிறகு அந்த கதவுகளின் அருகே நான் சென்றேன். அதில் அநேக வேலைப்பாடுகளை காணப்பட்டது. சிற்பங்கள், வெள்ளை நிற கற்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த ஜோடனைகள் எல்லாம் மிகவும் ஆச்சரியமாய் காணப்பட்டது. அதில் இப்படி எழுதியிருந்தது, ஜீவ வழி என்று ஒரு வார்த்தை எழுதியிருந்தது. அதன் கீழ் சிவப்பு வைர கற்களால் இயேசு என்று எழுதியிருந்தது. நான் அந்த புறாவிடம் கேட்டேன், இதற்குள் நாம் போக வேண்டுமா என்றேன். ஆம், கட்டாயம் போக வேண்டும் என்றது. நான் அந்த கதவை தள்ளினேன். என்னால் திறக்க முடியவில்லை. ஒரு வித்தியாசமான பூட்டு அதற்கு இருந்தது. அது எப்படி இருந்தது என்றால், 2 கரங்களை விரித்து இணைத்து வைத்தபடி இருந்தது. ஒரு கரம் வலது கதவிலும் ஒரு கரம் இடது கதவிலும் இருந்தது. நான் எப்படி இந்த கதவை திறப்பது என்று அந்த புறாவிடம் கேட்டேன். அதற்கு அந்த புறா சொன்னது, உன் இருதயத்தில் உன்னுடைய கரத்தை வை என்றது. அப்பொழுது அந்த புறாவின் சொற்படி நான் என் கரத்தை என் இருதயத்தில் வைத்தேன். அப்பொழுது என் இருதய பகுதியிலிருந்து ஏதோ ஒன்று வாய்வழியே வருவதை உணர்ந்து துப்பினேன். அது ஒரு அழகான முத்துக்களை போன்று இருந்தது. அந்த முத்தின் நற்கிரியை என்று எழுதியிருந்தது. அப்பொழுது அந்த புறா என்னிடம், நீ விழுங்கிய சத்திய வசனம் என்ற விதையானது நற்கிரியை என்ற முத்துக்களை உனக்குள் பொக்கிஷமாக உன் இதயம் விளைய செய்கிறது என்றது. நல்ல மனுஷன் இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான் என்ற மத்தேயு 12:35 ஞாபகத்திற்கு வந்தது. நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கு ஏதுவான நற்கிரியை செய்ய பழகட்டும் என்கிற தீத்து 3:14 ஞாபகப்படுத்தினார். அப்பொழுது அந்த புறா சொன்னது, அந்த நற்கிரியை தேவனுக்கு காண்பிக்கும்படி வானத்துக்கு நேராக வீசு என்றது. நான் அப்படியே வானத்திற்கு நேராக வீசினேன். நான் வீசின உடனே ஒரு ஆச்சரியமான சம்பவம் நடந்தது. ஒரு மரம், மிகப்பெரிய மரமானது, அதன் கனி, இலை, கிளைகள் உருவாகி பின்னர் அந்த மரமும் அதன் வேர் பகுதியும் உருவானது. அதாவது கனியில் தொடங்கி முடிவில் வேர் உருவாகி மண்ணுக்குள் சென்றது. அப்பொழுது புறாவானது சொன்னது, அந்த மரத்தின் மீது ஏறிச் செல், அங்கே இந்த வாசலையும் வாசல்களை திறக்கும் திறவுகோள்களையும் நீ காண்பாய் என்றது.